பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில சிறுபான்மை வாக்குகளை அள்ளலாம், திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் என்று அதிமுக தலைமை தேர்தல் வேலைகளை தொடங்கிய நிலையில் சிஏஏ விவகாரம் அதிமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டப்படி 11 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்து இந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தது பாஜக அரசு. அதாவது பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் ஆகியோர் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமலேயே இந்தியாவில் குறைந்தது 6 ஆண்டுகள் வசித்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம். இதில் 11 ஆண்டுகள் என்பதை 6 ஆண்டுகளாக குறைத்திருக்கிறது இந்த குடியுரிமை சட்ட திருத்தம். இந்த பட்டியல்ல இஸ்லாமியர்கள் கிடையாது, இலங்கை தமிழர்கள் கிடையாது. 2014 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு இந்தியாவுக்குள் நுழைந்த முஸ்லிம் அல்லாத பிற சிறுபான்மையினருக்கு இந்த சட்டம் குடியுரிமை பெற வழிவகை செய்து இதை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த சட்ட திருத்தம் இந்து முஸ்லிம் பிரிவினைவாதத்தை முன்னெடுப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே பல போராட்டங்கள் அரங்கேறின. மக்களவையில பெரும்பான்மை பெற்றிருந்ததால் இந்த மசோதாவை நிறைவேற்றிய பாஜக அரசு மாநிலங்களவையில கூட்டணி கட்சிகளை தான் நம்பினது. அதிமுக இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தரக்கூடாது என எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்கள் 10 பேர் மற்றும் அதிமுக கூட்டணியில இருந்த அன்புமணி ராமதாஸ் ஆகிய 11 பேரும் சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. மாநிலங்களவையில இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக 125 வாக்குகளும் எதிராக 105 வாக்குகளும் விழுந்தன. ஒருவேளை இந்த 11 எம்பிக்களும் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா ஆதரவாக 114 வாக்குகளும் எதிராக 116 வாக்குகளும் பெற்று இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கும். இது குறித்து அந்த சமயம் டெல்லியில் பேட்டி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த சட்டத்தால எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இந்த நிலையில தான் தற்போது சிஏஏ சட்ட திருத்தம் இந்தியா முழுவதும் அமலுக்கு வந்துவிட்டதாக அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இது தற்போது பேசு பொருளாக இருக்கும் நிலையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. திமுகவை போல இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்து இந்த சட்ட திருத்தம் நிறைவேற காரணமாயிருந்த அதிமுகவும் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆதாயத்துக்காக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி உள்ளது. மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது. இதன் மூலம் மாபெரும் வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்திருக்கிறது. அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கும் சட்டம் என்கிற பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்த சிஏஏ திருத்த சட்டத்தை பூர்வ குடிமக்களான இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எதிராக அமல்படுத்த நினைத்தால் அதிமுக அதனை ஒருபோதும் அனுமதிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருப்பது அரசியல் களத்திலே வேடிக்கையாகவும் மறுபுறம் விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற, குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற முயற்சி செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறிய நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற தீவிரம் காட்டி வருகிறது அதிமுக. எஸ்டிபிஐ கட்சியை கூட்டணியில் சேர்த்துள்ள அதிமுக அக்கட்சி நடத்திய மதச்சார்பின்மை மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையை இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கிறது அதிமுக அப்படின்லாம் பேசினார். அதன் பிறகு அதிமுக இஸ்லாமியர்களுக்காக என்னென்னலாம் செய்திருக்கிறது என தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். இப்படி வாய்ப்பு வரும்போதெல்லாம் இஸ்லாமியர்கள் தொடர்பான கோரிக்கையை அதிமுக முன்வைத்து வந்தது. இதன் மூலம் பாஜக கூட்டணியால் இழந்த சிறுபான்மையினர் வாக்குகளை, குறிப்பாக இஸ்லாமியர் வாக்குகளை அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில தான் சிஏஏ விவகாரம் இப்ப குறுக்கணிக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பயம் ஒண்ணு, குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக அதிமுக வாக்களித்தது தற்போது விவாதமாக்கப்பட்டு வரும் நிலையில இதற்கு மாற்றாக எதிர்க்கட்சிகளை பந்தாடக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதிமுக. 2, இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார ஆயுதமா சிஏஏ மாறியுள்ள நிலையில இஸ்லாமியர்கள் வாக்குகளை கவரக்கூடிய ஒரு விஷயத்தை பரப்புரை களத்தில் எடப்பாடி பேசியாகணும். 3, பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்ததால திமுகவின் சிறுபான்மை வாக்குகளை ஓரளவேனும் அறுவடை செய்யலாம் என்றிருந்த அதிமுகவுக்கு மத்திய அரசின் சிஏஏ அறிவிப்பு எதிர்வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவின் சிறுபான்மை வாக்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் இருக்கு. எனவே இந்த நெருக்கடியை சமாளிக்க ரமலான் வாழ்த்து, நோன்பு வாழ்த்து என்று இப்போதே ட்விட்டர் களத்தில் இறங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.